டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தமிழில் அரசிற்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கை அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா அரசு நெறிமுறை வழிகாட்டும் விதிமுறைகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டிபிஎஸ்பி பற்றி நம்ம என்ன சொல்லணும், என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, டிபிஎஸ்பி அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் பார்ட் 4ல் ஆர்டிக்கிள் 36 51 வரையிலும் உள்ளடக்கியிருக்கு. ஸோ அடிப்படையாக இந்த அரசிற்கு வழிகாட்டும் கொள்கை, இந்த அரசு நெறிமுறையாக செயல்படுவதற்காக கைட் பண்ணக்கூடிய இந்த பாலிசிஸ் கொடுக்கறது இந்த டிபிஎஸ்பி அப்படின்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். அதாவது என்னென்னா, இப்போது ஒரு அரசன் இருக்கார், அவர் வந்து சரியான ஆட்சி வந்து கொடுத்துட்ருக்காரு. சில சமயத்தில் அவரோட ஆட்சி வந்து பிறழ்வு ஏற்படுது. அவரோட ராஜ்யத்தில் அவர் கண்காணிக்கக்கூடிய விஷயங்கள்லேருந்து பல விஷயங்கள் தவறுதலாக போகுது. இந்த சமயத்தில் அரசனுக்கு ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு குழு இருப்பாங்க, அமைச்சர் குழு இருப்பாங்க. அந்த அமைச்சர் குழு பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட கருத்தை வந்து அரசன்கிட்ட சொல்லி, நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா, இந்த விஷயங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களோட ஆட்சி முறை வந்து நீதி நெறி பிறழ்வாமல் சரியாக அமையும். மக்களுக்கு இதனால் வந்து சமத்துவமான ஒரு நீதி நிலைநாட்டப்படும். சமத்துவமான ஒரு நிதி, பொருளாதார வாழ்வு, அவங்களோட எல்லா வகையான வாழ்க்கை முறையும் சமப்பாக கொண்டு போக முடியும்னு சொல்லி அறிவுறுத்துகிறாங்க. இப்போ இந்த அறிவுரை கேட்டு அரசர் வந்து ஆட்சி கொடுக்கக்கூடுவார் இல்லையா, அவர் வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, அமைச்சர்களோட ஆலோசனைகளை கேட்டு செயல்படும் போது, அவர் தன்னிச்சையாக செயல்படும் போது எதனாவது பிரச்சனை, தொல்லை, தொந்தரவு, மக்களுக்கு இடரான சூழ்நிலை ஏற்படும் வகையில் அமைந்திருந்தால் கூட அதை மாற்றப்பட்டு சீர்திருத்தம், அதாவது சீர்மைப்படுத்தப்பட்டு திருத்தப்பட்டு சரியான பாதையில் வந்துட்டு வழிகாட்டுதல், அமைச்சரோட வழிகாட்டுதலோட, அவங்களோட கருத்தின் வழிகாட்டுதலோட நடக்கும்போது அந்த இடத்துல அவரோட ஆட்சி முறை சிறப்பானது அமையும். இது ஒரு உதாரணம். இந்த உதாரணத்தோடு ரிலேட் பண்ணியே நம்ம இந்த டிபிஎஸ்பியை அப்ரோச் பண்ணலாம். அதாவது இந்திய அரசாங்கத்தை வந்து ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர்கள், அரசியல்வாதிகள் அப்படின்னா நம்ம கவர்மெண்ட்டில் வந்து மெயினாக வந்து ரூலிங் தானே. ஸோ அந்த ரூலிங்கில் எதனாவது ஒரு சிக்கல், இன்னல், இடர்பாடு, மக்களுக்கு வந்துட்டு ஃபேவரபுளாக இல்லாத மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படிங்கும்போது, அந்த இடத்துல, அதாவது அது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்குது அப்படிங்கும்போது, இல்லை பொதுவில் அரசாட்சி பிரகாரத்தில் இருக்குதுங்கும் போது, இந்த அரசிற்கு வழிகாட்டும் கொள்கை அப்படிங்கிற விஷயத்தை பயன்படுத்தி நாம் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்கள் அனைவருக்குமே வந்துட்டு ஒரு வழிகாட்ட முடியும், ஒரு அறிவுரை சொல்ல முடியும். இந்த அறிவுரையின்படி அரசாங்கம் வந்து எப்படி நடக்கணும், நடக்கக்கூடாதுங்கிற விஷயத்தை எடுத்துக்கிட்டு அவங்க செயல்படலாம். ஆனால் இவங்கனால, அதாவது இந்த டிபிஎஸ்பினால் கட்டாயமாக இதை ஒரு சட்டமாக்கி இதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல முடியாது. ஒரு சஜஷன், ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் ஃபார் கவர்மெண்ட். இந்த டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசியில் பார்த்தோம்னா 3 விஷயங்களை வந்துட்டு உறுதிப்படுத்தி சொல்லுவாங்க. அதாவது 3 பிரின்சிபல்ஸ், கொள்கைகள் வந்து மையப்படுத்தப்பட்டு டிட்டர்மினேஷனோட சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, சமுதாய கொள்கை, இல்லைன்னா சோஷியல் பிரின்சிபல்ஸ் நம்ம சொல்லுவோம்ல, சமுதாய சமநிலை கொள்கை, அடுத்தது காந்திய கொள்கை, அப்புறம் லிபரல் இன்டெலெக்சுவல் பிரின்சிபல்னு சொல்லப்படுற லிபரல் அறிவியல் மனப்பான்மையான கொள்கை வந்து பிரகடனப்படுத்தலாம். இதை 3ஐயும் பேஸ் பண்ணி அரசு வந்து செயல்பட்டால் அரசாங்கத்தோட ஆட்சி முறை சிறப்பானதாக இருக்கும் மக்கள் மத்தியில் அப்படிங்கிறத வந்துட்டு உண்மைத்தன்மை மாறாமல் வெளிப்படையாக வலியுறுத்துறது என்னென்னா இந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தான். தேங்க்யூ.